students, 8th standard social science, history, lesson 6, development of industries in India, page number 61, page number 61. Beginning of modern industries, beginning of modern industries, நவீன தொழிலகங்களின் தொடக்கம். The process of industrialization started in India from the mid-19th century. அதாவது 19th century பாதியில் தான் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியாவில் தொடங்கியது. The beginning of modern industry is associated with the development in mainly plantations like, அதாவது இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரி தொடங்கும்போது தோட்டத்தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தது. என்னென்ன தோட்டத்தொழில் வளர்ச்சி அடைந்திருந்தது? ஜூட், காட்டன் அண்ட் ஆல்சோ ஸ்டீல். அதாவது ஜூட்னா என்ன? சணல். காட்டன்னா பருத்தி. ஸ்டீல்னா இரும்பு. இதெல்லாம் எடுக்கிறது வளர்ச்சி அடைந்திருந்ததுனால மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸும் தொடங்கியது. There was a limited development of mining. அதாவது மைனிங்னா சுரங்க தொழிலில் ஓரளவுக்கு மட்டுமே வளர்ச்சி இருந்தது. எஸ்பெஷலி கோலில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே வளர்ச்சி இருந்தது. The accelerated industrialization began with the development of railways and roadways. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொடங்குறதுக்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்னா ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸோட வளர்ச்சி காரணமாக இருந்தது. This growth greatly influenced the economic and social life of people in the country. இதனால் என்னாச்சுன்னா மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையும் நல்ல வளர்ச்சி அடைந்தது. The two world wars gave an impetus to the development of number of industries such as, 2 உலகப்போர் காரணமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் முன்னேற்றம் கண்டது. என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா such as chemical, iron and steel, sugar, cement, glass and other consumer goods. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைந்தது. Most mills were set up by wealthy Indian businessmen. அதாவது நல்ல பிஸ்னஸ்மேன், வளர்ச்சி அடைந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணாங்க? நிறைய மில்ஸ் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. Initially this development was confined to the setting up of cotton and jute textile mills. அதாவது இனிஷியலாக என்னாச்சுனாக்க நிறைய டெவலப்மெண்ட் காட்டன் அண்டு ஜூட் பருத்தி மற்றும் சணல் தொழிற்சாலை அதிகமாக வளர்ச்சி அடைந்தது. பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ், தோட்டத் தொழில்கள். The plantation industry was the first to attract the Europeans. யூரோப்பியன்ஸ் முதல்ல தோட்ட தொழிலில் தான் ரொம்ப அட்ராக்டாக செயல்பட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு. The plantation industry could provide jobs on a large scale. இந்த தோட்ட தொழில் என்னாச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது. And in reality it could meet the increasing demands for tea. அது உண்மையான சம்பவம் என்னென்னா டீ, காஃபி அண்ட் இண்டிகோ இதனுடைய தேவையும் அதிகரித்தது. பை த பிரிட்டிஷ் சொசைட்டி, பிரிட்டிஷ் சமூகத்தில் டீ, காஃபி, இண்டிகோனா அது ஒரு கலர், நேச்சுரல் கலர்னு சொல்கிறது, அதனுடைய தேவை அதிகரித்தது. தேர்ஃபோர் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட் ஏர்லி ஆன். அதனால தான் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு தொடங்கியது. இந்த அஸ்ஸாம் டீ கம்பெனி வாஸ் ஃபவுண்டட் இன் 1839 உருவாக்கப்பட்டது. காஃபி பிளான்டேஷன் ஆல்சோ ஸ்டார்டட் சைமல்டேனியஸ்லி. அதே காலகட்டத்தில் காஃபி பிளான்டேஷனும் உருவாக்கப்பட்டது. As the tea plantation was the most important industry of Eastern Indiaவில் ஏற்படுத்தப்பட்டது இந்த டீ பிளான்டேஷன் தொடங்கியது. அப்புறம் காஃபி பிளான்டேஷன் became the center of activities in South இந்தியாவில் காஃபி பிளான்டேஷனும் தொடங்கியது. The third important plantation which gave birth to factory was jute. மூன்றாவதாக என்ன பயிரிட்டாங்க அப்படின்னா ஜூட். ஃபஸ்ட்டு டீ, அடுத்தது காஃபி, அடுத்தது ஜூட். All these industries were controlled by the many former employees of the British East India Company. அதாவது ஈஸ்ட் இந்திய கம்பெனியில் முன்னாடி வேலை பார்த்தவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மெஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இயந்திர அடிப்படையிலான தொழில்கள்.
In India, modern industrial sector in an organized form started with the establishment of cotton textile industry in Bombay in 1854. அதாவது 1854 காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கப்பட்டது. In 1854, jute industry was started in the Hooghly Valley at Risra near Calcutta. கல்கட்டாவுக்கு பக்கத்தில் ரிஸ்ராங்கிற இடத்துல ஹூக்லி வேலியில் ஏற்படுத்தப்பட்டது. த ஃபஸ்ட் பேப்பர் மில் வாஸ் ஸ்டார்டட் இன் பாலிகுஞ்ச் நியர் கல்கட்டா, அங்கே ஏற்படுத்தப்பட்டது இன் 1870. த காட்டன் மில்ஸ் வேர் டாமினேட்டட் பை இந்தியன் என்டர்பிரைசஸ் அண்ட் த ஜூட் மில்ஸ் வேர் ஓனர்டு பை த பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட். அதாவது ஜூட் மில்லுக்கு ஓனராக யார் இருந்ததுன்னா பிரிட்டிஷ் முதலாளிகள் தான் இருந்திருக்கிறாங்க. காட்டன் மில்லை யாருக்கு வந்து டாமினேட் பண்ணதுன்னா இந்தியன் என்டர்பிரைஸ், அதாவது இந்திய அந்த முதலாளிகள் தான் வந்து இந்திய தொழில் முனைவோர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. காட்டன் மில்ஸ் வேர் ஓப்பன்டு இன் பாம்பே அண்ட் அகமதாபாத்தில் உருவாக்கப்பட்டது. அண்ட் ஜூட் மில்ஸ் ப்ரோலிஃபரேட்டட் ஆன் த ஹூக்லி ரிவர் பேங்க்ஸ். ஹூக்லி நதிக்கரையில் ஏற்படுத்தப்பட்டது இந்த ஜூட் மில்ஸ். இந்த உல்லன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரிஸ் பிகேம் ப்ராமினன்ட் இன் கான்பூர். கான்பூரில் உல்லன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரிஸ் ஏற்படுத்தப்பட்டது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கனரக தொழில்கள். இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடட் த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸ்டீல் வாஸ், அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரினா என்ன அர்த்தம், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை தான் ஹெவி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது. ஸ்டீல் வாஸ் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பை மாடர்ன் மெத்தட்ஸ் அட் குல்டி இன் 1874 ஏற்படுத்தப்பட்டது. மாடர்ன் மெத்தடில் அதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. Iron and steel industries began rooted in the Indian soil in the beginning of 20th century. தொடக்க காலத்தில் இந்திய மண்ணுக்குள்ளே இருந்து தான் நிறைய அயன் அண்ட் ஸ்டீல் எடுக்கப்பட்டது. However, the credit for the development of large scale manufacture of steel in India, ஆனால் பெரிய அளவில் இரும்பு எக்கு தொழிற்சாலை வந்து எங்கே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா கோஸ் டு ஜாம்ஜெட்ஜி டாட்டா, அவங்க தான் ஏற்படுத்தியிருக்காங்க. சாம்ஜெட்ஜி டாட்டா அவங்க தான் இந்த ஃபஸ்ட்டு பெரிய அளவில் அயன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சர் ஏற்படுத்தினாங்க. இந்த டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இதை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறோம்னா டிஸ்கோ, வாஸ் செட்டப் இன் 1907 உருவாக்கப்பட்டது அட் ஜாம்ஷெட்பூரில். இட் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் பிக் அயன் இன் 1911, அதாவது ஃபஸ்ட்டு அயனை உருவாக்குறது. அண்ட் ஸ்டீல்ஸ் இன்காட்ஸ் இன் 1912, அதுக்கு பிறகு ஸ்டீலாக உருவாக்குனது 1912. growth of modern industries, நவீன தொழிலகங்களின் வளர்ச்சி. The length of railways increased from 2573 km in 1861 to 55,773 km in 1914 ஏற்படுத்தப்பட்டது. அதாவது ரயில்வேஸ் வந்து எவ்வளோ தூரம் பாருங்கள், இந்த கிலோமீட்டர்லேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் அதிகப்படுத்தப்பட்டது. ஓப்பனிங் த சுயஸ் கேனால் also shortened the distance between Europe and India by about 4,830 km. அதாவது சுயஸ் கேனால் அந்த அளவுக்கு அது ஏற்படுத்தப்பட்டது. This reduced distance facilitated further industrialization of India. அது வந்து இந்தியாவிலேருந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அவங்க போயிட்டு வர தூரத்தை குறைச்சது. As a result of ஸ்வதேசி மூமெண்ட்டோட விளைவாக அந்த காட்டன் மில்ஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 194 273 அதிகப்படுத்தப்பட்டது. அண்ட் ஜூட் மில்ஸ் ஃப்ரம் 36 to 64 அதிகப்படுத்தப்பட்டது. இந்த பிரிட்டிஷ் ஹேட் கன்சாலிடேட்டட் த பவர் இன் இந்தியா. பிரிட்டிஷ் வந்து எந்த அளவுக்கு பவர் இந்தியாவில் இருக்குன்னா அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி அண்ட் தேர் பை அட்ராக்டட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாரின் ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது அயல்நாட்டு முதலாளிகள் நிறைய பேர், தொழில் முனைவோர் வந்து இங்கே நிறைய பேர் தொழில் தொடங்கியிருக்காங்க. அண்டு கேபிட்டல் பர்டிகுலர்லி ஃப்ரம் இங்கிலாந்து, பர்டிகுலராக இங்கிலாந்துலேருந்து வந்து தான் நிறைய பேர் தொழில் தொடங்கியிருக்காங்க. ஃபாரின் கேபிட்டலிஸ்ட் வேர் அட்ராக்டட் டு இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபாரின் அயல்நாட்டு முதலாளிகள் வந்து இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டடாக இருந்திருக்கு. ஆஸ் இட் ஹெல்டு த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஹை ப்ராஃபிட், ஏன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கு.
லேபர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீப், அதாவது குறைஞ்ச கூலிக்கு நிறைய லேபர்ஸ் கிடச்சிருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் வேர் சீப்லி அவைலபிள், ரா மெட்டீரியல்ஸும் சீப் ரேட்டுக்கு கிடச்சிருக்கு. இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ் ப்ரொவைடட் எ ரெடி மார்க்கெட், அதாவது இந்தியா பக்கத்தில் உள்ள நாடுகளில் மார்க்கெட் ஏற்படுத்தி அங்கேயே பொருள்களெல்லாம் விற்றுருக்காங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு. The Confederation of Indian Industry is a business association in India, அதாவது இந்தியாவில் இது இப்படி ஒரு அசோசியேஷன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. சிஐஐ இதைத்தான் சாற்றாக சொல்லலாம். த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியை சிஐஐ இஸ் எ நான் கவர்மெண்ட் அல்லாத ஒரு ஆர்கனைசேஷன், நாட் ஃபார் ப்ராஃபிட், இது லாப நோக்கோடு கிடையாது. இண்டஸ்ட்ரி லெட் அண்ட் இண்டஸ்ட்ரி மேனேஜ்டு ஆர்கனைசேஷனாக ஏற்படுத்தப்பட்டது. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1985 உருவாக்கப்பட்டது. ஃபவுண்டட்னா உருவாக்குறது. இட் ஹேஸ் ஓவர் 9,000 மெம்பர்ஸ் ஃபார்ம் த ப்ரைவேட் as well as பப்ளிக் செக்டார்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், அதான் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸை தான் எஸ்எம்இன்னு சொல்கிறாங்க. அண்ட் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் எம்என்சிஸ். இப்படி 9,000 மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் ஏற்படுத்தி அது வந்து ஸ்மால் அளவும் இருந்தது, மீடியமாகவும் இருந்தது, மல்டிநேஷ்னல் நிறைய நாடுகள் சேர்ந்தும் அந்த அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இண்டஸ்ட்ரியல் growth இன் இந்தியா, இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி. டு ரியலைஸ் த ட்ரீம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் கவர்மெண்ட் அடாப்டட் சர்டன் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அண்ட் 5-year பிளான்ஸ். அதாவது இந்த தொழிற்சாலைகளை வளர்ச்சி நோக்கில் கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் வந்து 5-ஆண்டு திட்டத்தை அந்த 5-ஆண்டு திட்டத்தை கையில் எடுத்தது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னோவேஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹேஸ் பீன் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் 5-year பிளான். அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு 5-ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தது. அண்ட் த டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இன் இண்டஸ்ட்ரி பை கவர்மெண்ட் ஆஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் இன் 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஒரு சட்டம் கொண்டு வந்து ஏற்படுத்தப்பட்டது இந்த 5-ஆண்டு திட்டம். திஸ் ரெசல்யூஷன் டீலினேட்டட் த ரோல் ஆஃப் த ஸ்டேட் இன் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போத் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் ஆஸ் அன் அத்தாரிட்டி. அதாவது இந்த ரெசல்யூஷன் வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆஸ் பர் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 இண்டஸ்ட்ரீஸ் வேர் கிளாசிஃபைடு இன்டு 3 கேட்டகரிஸாக பிரிக்கப்பட்டது. ஷெட்யூல் ஏ, ஒன்லி த கவர்மெண்ட் கேன் ஹேண்டில் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். சம் ஆஃப் தீஸ் ஆர் ஆட்டோமிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ண முடியும். Schedule B, these comprise road and sea transportation, machine tools, aluminium, chemical including plastics and fertilizers, ferro alloys, இது அப்படின்னா அது ஒரு இரும்பு, and certain types of mining. இதெல்லாம் ஷெட்யூல் பியில் கொண்டு வரப்பட்டது. ஷெட்யூல் சி அப்படிங்கிற தொழிற்சாலை எது அப்படின்னா, அண்டர் திஸ் கேட்டகரி இந்த ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லெஃப்ட் டு த ப்ரைவேட் செக்டார், அதாவது மீதி உள்ள இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ப்ரைவேட் செக்டாரில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ இதெல்லாம் ஷெட்யூல் சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இப்படி 3 பிரிவாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரிக்கப்பட்டது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழிலக வகைப்பாடு. ஆன் த பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு அக்ரோ பேஸ்டு அண்ட் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அக்கார்டிங் டு their ரோல் இட் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு பேசிக் அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இப்படி பிரித்ததை வச்சு இது வந்து அடிப்படையான மற்றும் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது யார் முதலாளி அப்படிங்கிறத பொறுத்து இட் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு பப்ளிக் செக்டார். இப்போ கவர்மெண்ட் நடத்துச்சுன்னா அதுக்கு பேர் பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் நடத்தினா அதுக்கு பேர் ப்ரைவேட் செக்டார், ஜாயிண்ட் செக்டார்னால் கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து நடத்தினா அதுக்கு பேர் ஜாயிண்ட் செக்டார், இன்டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் என்று 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஃபேஸஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்கள். அதாவது உடனே வந்து இந்தியாவில் தொழில் வந்து டெவலப்மெண்ட் ஆகலை, அது பல்வேறு கட்டங்களாக வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் எப்படி வந்து தொழில் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டூரிங் 1950s அண்ட் 1965. 50ஸ்னால் என்ன அர்த்தம், 51லேருந்து 59 வரைக்கும்,
அப்புறம் அதோடு தொடர்ந்து 65 வரைக்கும். புரிஞ்சிருச்சா? அப்போ 1950லேருந்து 1905 வரைக்கும் தொழில்துறை வளர்ச்சி எதில் வளர்ச்சி பெற்றதுன்னு பாருங்கள். டூரிங் திஸ் பேஸ் a majority of consumer goods were produced in India. அதாவது நிறைய நுகர்வு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் வாஸ் அண்டர் டெவலப்டு வித் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து அவ்வளவுக்கு அப்போ வளர்ச்சி அடையலை, ரொம்ப அதனுடைய உள்கட்டமைப்பு ரொம்ப வீக்காக இருந்தது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேர் இன் ஷார்ட் சப்ளை. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு 3-5 இயர் பிளான்ஸ் வேர் வெரி இம்பார்ட்டண்ட். முதல் 3-5 ஆண்டு திட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தேர் எய்ம் வாஸ் டு பில்ட் எ ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அதாவது சுதந்திர இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரீஸை ஏற்படுத்தணுங்கிறது முக்கிய நோக்கமாக இருந்தது. தீஸ் பிளான்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த பிளான் வந்து அதிகமாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கேபிட்டல் குட்ஸ், மூலதன பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அஸ் எ ரிசல்ட், அதன் விளைவாக திஸ் பேஸ் விட்னஸ்ட் எ ஸ்ட்ராங் அக்லரேஷன் இன் த க்ரோத் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது நல்ல ஒரு முனைப்போட நல்ல ப்ரொடக்ஷன் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்தது. எப்போ 1950ஸ்லேருந்து 65 வரைக்கும். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டூரிங் 1965 to 1980. தொழில்துறை வளர்ச்சி 1965லேருந்து 1980 வரைக்கும் எப்படி இருந்தது. அஸ் த ஃபர்ஸ்ட் 3-5 இயர் பிளான்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் குட்ஸ் செக்டார். அதாவது இதுவும் வந்து கேபிட்டல் குட்ஸ் செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த கன்சியூமர் குட்ஸ் செக்டார் வாஸ் நெக்லெக்டட். நுகர்வு பொருளுக்கு அவ்வளோக்கா முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த கன்சியூமர் குட்ஸ் செக்டார் இஸ் த பேக்போன் ஆஃப் ரூரல் எக்கானமி. அதாவது கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இந்த நுகர்வு பொருள் வந்து இருந்தது. அஸ் த ரிசல்ட் தெர் வாஸ் எ ஃபால் இன் த க்ரோத் ரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அதன் விளைவாக இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது. ஸோ திஸ் பீரியட் இஸ் மார்க்ட் அஸ் த பீரியட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ரீட்ரோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்ரோக்ரெஷன் அதாவது அவ்வளவுக்கா இது ஒன்றும் வளர்ச்சி அடையலை. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டூரிங் 1980s till 1991. அதாவது 1980லேருந்து 1991 வரை தொழில்துறை வளர்ச்சி. இந்த பீரியட் ஆஃப் த 1980s கேன் பி கன்சிடர்ட் அஸ் த பீரியட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி. அதாவது அந்த ஏற்கனவே பின்னடைவு ஏற்பட்டது, அதுலேருந்து மீண்டு வர்ற காலம்தான் இது நடந்தது. திஸ் பீரியட் விட்னஸ் குவைட் எ ஹெல்த்தி இண்டஸ்ட்ரியல் க்ரோத். அது நல்ல வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி இருந்தது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போஸ்ட் 1991 ரிஃபார்ம்ஸ். அது என்னது போஸ்ட் அப்படின்னா என்னென்னா 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்னர், போஸ்ட்னால் பின்னர் தொழில்துறை வளர்ச்சி. 1991க்கு பின்னர் என்ன வளர்ச்சி. இந்த இயர் 1991 யூசர்ட் எ நியூ இரா ஆஃப் த எக்கனாமிக் லிபரலைசேஷன். அதாவது பொருளாதார சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இந்தியா டுக் மேஜர் டெசிஷன் டு இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த. அதாவது இந்தியா வந்து ஒரு முக்கிய முடிவு எடுத்தது. ஏன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். எதில் இம்ப்ரூவ் பண்ணணும்? இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. இந்த 10th and 11th 5-year plans, the 10th and 11th 5-year plans witness a high growth rate of industrial production. அதாவது 10th and 11th 5-year plan 10 மற்றும் 11வது 5 ஆண்டு திட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நல்ல வளர்ச்சி அடைந்தது. The abolition of industrial licensing, dismantling of price controls, dilution of reservation of small scale industries and virtual abolition of monopoly law enabled Indian industry to flourish. அதாவது என்ன கொடுத்துருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் தேவையில்லை, டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் ப்ரைஸ் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் எடுத்துக்கிறல, டிலியூஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சிறிய அளவிலான தொழிற்சாலை வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். அடுத்தது வேர்ச்சுவல் அபாலிஷன் ஆஃப் மோனோபொலி முற்றுகை. என்னது முற்றுரிமை, ஒரு தொழிலே ஒருத்தரே செய்யணும் அப்படிங்கிறதுக்கெலாம் அபாலிஷன் கிடையாது. அப்படிலாம் இருந்ததுனால இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்தது. இந்த நியூ பாலிசி வெல்கம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த நியூ பாலிசினால் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் நம்ம நாட்டில் வந்து முதலீடு செஞ்சாங்க. மாடர்னைசேஷன் நவீனமயமாக்கல். மாடர்னைசேஷன் அப்படின்னா நவீனமயமாக்கல். இந்தியா ஹேஸ் நவ் எ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் குட்ஸ் ஆஃப் வேரிட் நேச்சர். அதாவது இந்தியாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. விச் ஷோஸ் எ ஹை டிகிரி ஆஃப் மாடர்னைசேஷன்.
இதில் நிறைய நவீனமயமாக்கல் இருந்தது. சம் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் ரியலி க்ரோன். நிறைய மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. அண்ட் தே ஆர் கம்பீட்டிங் எஃபெக்டிவ்லி வித் த அவுட் சைட் வேர்ல்டு. அதாவது நல்ல உலக அளவில் அது வந்து நல்ல எஃபெக்டிவாக செயல்பட்டது. திஸ் ஹேஸ் ரெடியூஸ்ட் அவர் டிபெண்டன்ஸ் கிரேட்லி ஆன் ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். அதாவது ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸு டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து நிறைய அவங்களுடைய முயற்சினால் வந்து இது எடுக்கப்பட்டது. ஆன் த கான்ட்ரரி, இந்தியா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் ட்ரெயின்டு பர்சனல் அண்ட் டு ரிலேட்டிவ்லி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ். அதாவது லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து நல்ல ட்ரெயின்டு பர்சன்ஸை வச்சு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. த டேர்ம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அலாங் வித் சாஃப்ட்வேர். அதாவது கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. ஆல்தோ த 3 செக்டார் மாடல் ஆஃப் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ், எ 4th செக்டார் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் ஹேஸ் எமர்ஜ்டு. இதெல்லாம் உருவானது. அதாவது 3 செக்டார் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து 4th செக்டார் இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா நிறைய உருவானது. The knowledge economy depicts the automation of labor-intensive manufacturing and service activities as well as growth in new service industries such as health care. அதாவது ஹெல்த் கேர்னால் சுகாதாரம் சம்மந்தப்பட்ட, அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் நிறையா உற்பத்தி செஞ்சுருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி, வீட்டிலேருந்தே படிக்கிறது. சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தது. அண்ட் மல்டிமீடியா என்டர்டெயின்மெண்ட், நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் உருவாக்கப்பட்டது இந்த நவீனமயமாக்கலில். செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா தற்சார்புடைமை. Another positive aspect of industrial growth is the attainment of the goal of self-reliance. அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து அடைவதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது. We have achieved self-reliance in machinery, plant and other equipment. அதாவது இன்னும் நிறைய மெஷினரிஸ்லாம் கொண்டு வரப்பட்டது. Today, the bulk of the equipment required for industrial and infrastructural development is produced within the country. இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் உள்கட்டமைப்புக்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்டும் நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகிறது. The Indian road network has become one of the largest in the world. அதாவது இந்தியாவில் ரோட் நெட்வொர்க் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது. கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் லெட் டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த நெட்வொர்க் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது, ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குது, அண்ட் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் இருக்குது, விச் இன் டர்ன் ஹேஸ் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட்டட் டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி அடைகிறதுக்கு டைரெக்டாக உதவி செய்யுது. ஆஸ் இந்தியா நீட்ஸ் பவர் டு டிரைவ் இட்ஸ் க்ரோத் என்ஜின். அதாவது என்ஜினும் நிறையா நம்ம நாட்டிலே தயார் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் ட்ரிகர்ட் எ நோட்வொர்த்தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி. இன்றைக்கி நிறைய கரண்ட்டு நம்ம நாட்டில் தேவையான கரண்ட்டு நம்ம நாட்டிலே தயார் பண்ணப்படுகிறது. எனர்ஜினா கரண்ட்டு. ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 7 decades ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கி கடந்த 70 ஆண்டுகளாக, 7 decadesனால் 10ன்னு சொல்கிறது, 7 decadesனால் 7-10 ஆண்டுகள் அப்படின்னா 70 ஆண்டுகளாக இந்தியா ஹாஸ் எமர்ஜ்ட் ஆஸ் த 3rd largest ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் ஏசியா. ஏசியாவிலேயே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 7வது இடத்துல இருக்குது இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். அதாவது பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிலகமாகிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்தியன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் ஓவர் த பிளான் பீரியட் presents a mixed picture compared to the pre-independence level. Industrial growth during the 5-year plan periods is phenomenal. அதாவது இந்தியாவில் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. பிளான் பீரியட், அதாவது இந்த 5 ஆண்டு திட்டங்கள்லாம் பிளான் பண்ணாங்க இல்லையா, அந்த காலகட்டத்திலேருந்தே அதிகமாகிக்கிட்டே போகுது. கம்பேர்ட் டு த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், நம்ம இண்டிபெண்டன்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இந்த 5 ஆண்டு திட்ட காலகட்டங்களில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளது. இதுக்குரிய கொஸ்டின் ஆன்சர்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.